சின்ன சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ் செல்வி தான் இந்த மாத்து மருந்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சு ராஜாங்கமும் அங்கே போஸ் மேலே ரொம்பவே கோவமா அங்கே கருப்பசாமி கிட்ட இருந்த அந்த ஜாட்டியை எடுத்துட்டு வந்து வெளுத்து வாங்கிடுறாங்க. போஸுமே வழி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா அப்பத்தாக்கு ஈஸ்வரிக்கு சாபுத்திரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஈஸ்வரி தான் பதறிக்கிட்டு இருக்காங்க. மாமா அவனை விட்டுருங்க, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், இதுக்கு மேலே எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் சைலண்ட் ஆகிடுறாங்க. போஸு, உனக்கு கொடுக்க வேண்டிய 1 கோடி செக்கை நான் இப்போவே கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்கிறாங்க. உடனே அப்பத்தாவும் அது ராஜாங்கம், அதை எதுக்குடா கிழிச்சு போடுற, அது நீ போஸு அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ அந்த 1 கோடியே கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் அங்கே தமிழ் செல்வி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த 1 கோடி தமிழ் செல்விக்கு தானே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லி அங்கே ராஜாங்கமும் முழு சம்மதத்தோட தமிழ் செல்வி கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு அந்த 1 கோடியுமே கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் செல்வி பெருந்தன்மையாக அந்த 1 கோடி உங்களுக்கு ஈடாகாது, அதுக்குனால எனக்கு இந்த பணமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா, நீ இந்த பணத்தெல்லாம் வேணான்னெல்லாம் சொல்லக்கூடாது, நான் உன்னோட அக்கௌண்ட்டில் தான் போட்டு வைப்பேன், அது உனக்கு தான் அந்த பணம். அங்கே ராஜாங்க இப்போ உயிரோடு இருக்கிறான்னா அதுக்கு காரணமே நீ தான். இப்போ அந்த பணம் உன் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், நீ என்ன சொன்னாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க. இங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே கோபமாக இருக்குது. சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அந்த 1 கோடி யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இங்கே தாமரைக்கிட்ட தப்பாக நடந்த விஷயமே எல்லாமே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் மறுபடியும் நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாண பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, நான் போஸவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், என்னை பொய் சொல்லி அவன் ஏமாத்திருக்கான், என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டான், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுவேன், வருஷம் 365 நாளுமே அவன் டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணுங்க அப்பாவுக்குமே ரொம்பவே பதட்டமாகவும், இன்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் இவ்வளோ கெட்டவன் சொல்லிட்டு தெரிஞ்சுமே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா, உனக்கு நல்ல மாப்பிள்ளையே நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு, எனக்கு போஸ் தான் வேணும், அவனை இப்படியே விட்டுட்டு போனால் வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிடுவான், அதனால் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் அங்கே மனப்பூர சம்மதமானு கேட்டுட்டு போஸவை கூட்டிகிட்டு போயிட்டு மணமேலையுமே உட்கார சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையுமே உட்கார சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் சாபுத்திரிக்கும் தாமரைக்கும், அம்மா இன்னம்மா அந்த பொண்ணுக்கு மென்டல் இது பிடிச்சிருக்குமா, இன்னும் இது மாதிரிலாம் முடிவெடுக்குது, அவ்வளோ கெட்டவன்னு சொல்லிட்டு கண்ணால் பார்த்தோமே காதால் கேட்டோம், அந்த அவனவே போஸவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மனமேடை வெறியும் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு இந்த பொண்ணை நினைக்கிற போது அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமரையும் சொல்கிறாங்க. உடனே சாபுத்திரியும், ஆமாண்டி நானே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸும் எல்லா உண்மையும் நம்ம அப்பாவுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இங்கே தமிழ் செல்வியை அங்கே ராஜாங்கம் பாராட்டுனதுக்கு தமிழ் செல்விக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த 1 கோடி தமிழ் செல்விக்கு பெருசே கிடையாது. ஆனால் ராஜாங்கம் தமிழ் செல்விக்கிட்ட பேசுனாங்க பார்த்தீங்களா, அதுதான் அங்கே பெருசே தமிழ் செல்விக்கு. அதை நினச்சி அப்படியே யோசனிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும், இன்னடி தமிழ், ராஜாங்கத்துக்கிட்ட இருந்து நல்ல ஒரு பேரை எடுத்துட்ட, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு எந்த தடங்களும் இருக்காது, ராஜாங்கமே நாளைக்கு பாரு உன்னை இந்த வீட்டுக்கு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ் செல்விக்குமே, இல்லை அப்பத்தா, எனக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே நல்லா இருக்குது, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும், ஏன் தமிழ் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது, நான் உன்னை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வரணும், சேது கூட சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை, ஆனால் நீ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டேற, நான் செத்தாதான் அது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா சொல்கிறாங்க.
அப்பதா என்ன அப்பத்தா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இது மாதிரிலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் அதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே போஸை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனையிலுமே அந்த பொண்ணு போஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ஈஸ்வரிக்கு மிகவும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே போஸை சன்னியாசி போட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அங்கே அண்ணங்கிட்டேருந்து ஒரு நல்ல பேர் வந்துச்சு அப்படிலாம் நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். என் பையன் நல்லா ஆயிட்டான், நல்லா திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் நான் நினைக்கிற போது இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டு என் நெஞ்சில் இடியை விளை வச்சுட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சன்னியாசி எப்போவுமே கொஞ்சம் சைலண்ட்டான ஆள். அவருக்கு போய் இப்படி ஒரு பையன் பெற்று வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் நினைக்கிற போதே அங்கே போஸுவை நினச்சி அசிங்கம் தான் படுறாரு. அத்தனை பேர் முன்னாடி அங்கே ராஜாங்கத்தோட மரியாதையை கெடுத்தட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாங்கத்துக்கு போஸ் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. அது என்றைக்குமே குறையாது. போஸுவே அங்கே எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலுமே அந்த போஸு மேலே இருந்த பழி எப்போவுமே போகாது. அது மட்டும் இங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம அவனை துரத்தணும்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவரு அண்ணன் என்ன முடிவு எடுப்பாதுன்னே சொல்ல முடியாது. விட்டா நாளைக்கே கூட தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரியும் தாமரையும் சொல்லவும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட ராஜாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. தமிழ் செல்வி என்னோட உசுரும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் உசுரையும் காப்பாற்றி, அது இல்லாமல் அந்த சிறுமலை கிராமத்தாளுகளை எல்லாருமே காப்பாற்ற வேண்டிய அந்த மாற்று மருந்தை தான் உயிரை பணைய வச்சு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே காப்பாற்றின தமிழ் செல்வி என்றைக்குமே என் மனசில் ஒரு ஓரத்தில் இருப்பா. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி தான் இதுக்கு காரணமானவ. அவளோட உழைப்பை இங்கே போஸை திருடுனதை நினச்சா எனக்கு போஸை இங்கே அடித்து சாகடிச்சிடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. ஆனால் அங்கே என்ன பண்ணுறது, அவன் என்ன இருந்தாலுமே தம்பியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டதுனால தான் அவன் அந்த அப்படியே இருந்திருந்தாலுமே அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திருக்கணும். ஆனால் அந்த பொண்ணே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் அவனை இப்படியே விட்டு வச்சிருக்கு. இதுக்கு மேலேயுமே அவன் திருந்தலைன்னா அவனுக்கு வேற வழி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே ராஜாங்கம் ஒரு முடிவெடுத்து தமிழ் செல்வி அந்த கெஸ்ட் ஹவுஸ்லலாம் இருக்க வேணாம், இந்த வீட்டு மருமக அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும். தமிழ் செல்வி நான் சொல்கிற பேச்சே நீ கேட்குவியா கேட்க மாட்டியா, நான் சொல்கிற பட்சே நீ கேட்குறதுனா நீ பேசாமல் இந்த வீட்டுக்குள்ளே சொன்ன மாதிரி நீ வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரியுமே வாக்கு விட்டுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ் செல்வியும் அம்மா அதெல்லாம் இல்லைம்மாம்மா நான் அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ இந்த வீட்டுக்கு என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுத்தனா இந்த வீட்டுக்கு நீ வரலாம், அப்படி இல்லையா நீ எங்கே இருக்கிறியோ அங்கே இரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் கிளம்ப எங்கள் அப்பத்தாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஈஸ்வரிக்கு அங்கே பேர் அதிர்ச்சியா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. சாபுத்திரியும் தாமரையும் நெஞ்சு வழியே வர மாதிரி அங்கே இடிஞ்சு போய் உக்காந்துடுறாங்க. தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க சாபுத்திரியும் தாமரையும். ஆனால் இப்போ தமிழ் செல்வி வீட்டுக்கே வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரியும் தாமரையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்பத்தாக்கும் மோகனாக்கும். ஏன்னா தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு இங்கே ராஜாங்கம் அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வீட்டில் இருக்க 2 பேர் மட்டும்தான் தமிழ் செல்வி மேலே மிகப்பெரிய பாசமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ராஜாங்கமும் தமிழ் செல்வி மேலே கொஞ்சம் ஓரமாக மரியாதை இருக்குது. ஆனால் தமிழ் செல்வி சொன்ன ஒரு பொய்யால் அவளோட பேர் மரியாதை எல்லாமே அங்கே தமிழ் செல்வியை கெடுத்துக்கிட்டா. அதுக்கு காரணம் அங்கே தமிழ் செல்வியவங்க அம்மா வசந்தி மட்டும்தான் காரணம். வசந்தி இது மாதிரி ஒரு பொய்யை தமிழ் செல்வியை சொல்ல வைக்கலனா இது மாதிரி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது. சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்துருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை விஷயத்தில் இவ்வளோ பெரிய பொய்யை சொன்னதுனால தான் அங்கே தமிழ் செல்வி மேலே எல்லாருமே கோபமாக இருந்தாங்க. ஆனால் அதுவும் இப்போ எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே ஈஸ்வரிக்கிட்டேயும் சித்ராக்கிட்டேயும் சாபுத்ரி தாமரை இவங்கக்கிட்ட மட்டும்
தமிழ்ச்செல்வி கோவமாக தான் இருக்குவாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வியை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க தமிழ்ச்செல்வி சந்தோஷமாக இருந்தாவே சாபத்திரிக்கு தாமரைக்கு ஈஸ்வரிக்கெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் தமிழ்ச்செல்வி கஷ்டத்தில் இருந்தானா அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு அப்பத்தாவுமே அங்கே தமிழ்ச்செல்வியை நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், சேர்த்து இங்கே சேதுக்கிட்ட 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறத என் கண் குளிர பார்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே கற்பனையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் வாக்கு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வந்தானா இங்கே சேதுவும் இந்த வீட்டுக்குள்ளே வருவார். இங்கே தமிழ்ச்செல்வியை பாராட்டுனது இங்கே சேதுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தை ரெட்டை குழந்தை அப்படின்ற விஷயத்தையுமே அப்பத்தா சேதுக்கிட்ட சொல்ல போகிறதா அங்கே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி எப்போ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாளோ அப்போவே அப்பத்தா அந்த 2 குழந்தை விஷயத்த சொல்லிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இங்கே சேது ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த குழந்தை சாங்கு கேட்கணும், அந்த சாங்கு கேட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஸ்பீக்கரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே தமிழ்ச்செல்வி வந்த உடனே அங்கே சேதுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அப்பத்தாவுமே தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர ரெட்டை குழந்தை இருக்குது, உன்னோட வாரிசு 2 குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா சேதுக்கு அங்கே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். ஆனால் சாபுத்ரிக்கும் தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தமிழ்ச்செல்வி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கே போஸுவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பல்லார்னு சொல்லிட்டு 4 அறை விட்டு, ஏண்டா இது மாதிரிலாம் பண்ணி வச்ச, நீ பண்ணி வச்சிருக்க காரியம் இப்போ பாரு எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, அந்த பொண்ணு மட்டும் உனக்கு மனசு வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலைன்னா உன் மரியாதை என்ன ஆயிருக்கிறது, நீ காலம்புள்ளா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது, அந்த பொண்ணால் நீ தப்புச்சேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ, இல்லைனா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே எங்க போஸும், அம்மா நான் ஏதோ தெரியாமல் கண்மூடித்தனமாக பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா, எனக்காக நீங்கள் சித்தப்பா காலெல்லாம் விழுந்துட்டீங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுவும் ஈஸ்வரி காலில் விழுந்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஈஸ்வரியும், எல்ரா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் இவ்வளோ இத்தையும் பண்ணேன், ஆனால் இதை இப்படி கெடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே நான் அவமானப்பட்டு நின்றேன்டா, உனக்காக நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ இதெல்லாம் நினைக்காம இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் மறைக்க சொன்னால் எப்படி தான் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உடனே சித்ராவும், போஸு ஏன்டா இது மாதிரிலாம் அம்மாவை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, ஏன்டா இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்க, இதுக்கு மேலேனா திருந்தி கொஞ்சம் நல்லா வாழப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சித்ராவுமே சொல்கிறாங்க. உடனே சாபுத்திரியும் தாமரையும், நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை, போஸுக்கு அசிங்கத்தை மட்டும்தான் நம்மளால் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியல, அந்த காயத்ரின்ற பொண்ணு வேற, அந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கும் போல், அந்த பொண்ணு போஸை கல்யாணம் பண்ணதுன்னா ஒரு காரணம் இல்லாமலாம் கல்யாணம் பண்ணிக்காரு, இல்லை ஈஸ்வரி இது எதனா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒத்துக்க வச்சுட்டாளா, என்ன இது விஷயமே எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க சாபத்திரியும் தாமரையும். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் போகிறாங்க. தனமும் இங்கே பெரிய வீட்டில் வந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு தெரிய வருது. தனத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அக்கா பேசாமல் ராஜாங்கம் மாமா சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வீட்டுக்கே போயிடுங்களேன், நீங்கள் அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமுக்கு வரும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே தனமும் சொல்கிறாங்க. மழருமே வந்து, தமிழ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, தமிழ் ராஜாங்கம் மாமா உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிருக்காராமே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அவர் இப்போ எடுக்கிற முடிவெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே எடுக்கிறாரு, அவர் மனசில் எந்த
வருத்தமும் இல்லை. உன்னை மனசார அந்த 1 கோடியுமே கொடுத்து உன்னை அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருன்னா அவரு உன் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருப்பாருன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அக்கா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு தாங்க பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலக்கா அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. மலருமே தமிழ் நீ அது மாதிரிலாம் சொல்லிடாத, அவரு உன் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்காரு, நீங்கள் அவர் ஒரு சொல்ல நீ தட்டி கழிக்கலாமா, நீ அவர் சொன்ன மாதிரி பண்ணு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.